சார் சென்ட்ரல் மினிஸ்டர் அவர்கிட்ட கேட்கும்போது இது என்ன ஏடிஎம்மா இவங்க கேட்ட உடனே அந்த அமௌண்ட்டை நான் வந்து அவங்க அப்பா வீட்டு காசியா கேட்டோம். என்ன சிரிப்பு ராஸ்கல், என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் தானே. என்கிட்ட 100 ரூபாய் கடன் வாங்கினல, அதை கொடு. என்னது? டேய், என்கிட்ட நீ 100 ரூபாய் கடன் வாங்கலடா, அதை குடுறா. அப்ப நீ என்கிட்ட வாங்குனது? அதான்டா இது. அப்ப அவங்களுக்கு என்கிட்ட வாங்கி கொடுத்தது? அதான் இப்போ வாங்கி கொடுத்தேன்ல. அப்ப நான் வாங்குனது? அதான்டா நாயே, நானும் கேக்குறேன் உங்ககிட்ட. பாஷை எப்போதும் அப்படிதான். அந்த சனாதன தர்மம் போது கூட அப்படிதான். நாங்க அழிக்க வரல, ஒழிக்கவே வந்திருக்கோம். மறுபடியும் மூலம் சொல்லுங்க. நாங்க அழிக்க வரல, ஒழிக்கவே வந்திருக்கோம்லாம் நல்லா தானே சொல்லிக்காரு. அப்புறம் இத வரவேறுங்க பேசினாரு இல்லீங்களா? அவரோட பாஷை எப்போதும். இதுல நக்கல் வேறயா? கிளவிய வேற ரூட்ல போய் தானே கரெக்ட் பண்ணணும். அண்ணே கரெக்ட் பண்ணா தானே காசு வாங்க முடியும். அத சொல்ல வந்தேன். ஆனா கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அவங்க அப்பா வீட்டு பணமா அப்படின்னு கேக்குற மாதிரி எல்லாம் பேசுறவங்க அவங்க அப்பா வீட்டு சோத்தை வச்சுட்டு அவர் இன்னைக்கு பதவியை அனுபவிச்சு. இதற்கு இது பதில் இல்லையே. இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ண கூடாது. நீங்க உங்க அப்பா தயவுல தான் அமைச்சர் ஆனீங்கன்னு உதயநிதியை கேக்குறீங்க. அதுக்கு நீங்க முதல்ல தேர்தல்ல நின்னு மக்களை சந்திச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சு அமைச்சராயிருந்தா பேசலாம் அப்படின்னு சொல்ல முடியுமா? உனக்கு வயசு என்னாச்சு? 75. காலம் போற வயசுல உனக்கு காமெடி தேவையா? கேட்க முடியுமா? முடிதான் நடத்துனா மூளையமா நடத்து. மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்திருக்காரு, அவர் கொடுக்க வேண்டிய அந்த மரியாதை நம்ம கொடுக்க தானே கொடுக்குறோம். என்ன நடந்திருக்குன்னா கடைக்கார காசு கொடுக்க மாட்டேங்கிறாப்பா, எனக்கு மரியாதை கொடுக்குறாப்பா. பெரியவங்க கொஞ்சம் மரியாதையா பேசுப்பா. போடா. இப்ப மரியாதை அவ்வளவுதானே. இப்ப எப்படி கொடுக்குறோம்? மரியாதைக்குரிய மாண்புமிகு ஒன்றிய நிதியமைச்சர் அவர்களே, உங்க அப்பா வீட்டு காசை நாங்க கேட்கல. அப்பா வீடு உன் ஆத்தாவா, இந்த பேச்செல்லாம் அரசியல் நல்லது. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான்டா பேசுவேன். அப்படித்தான்டா பேசுவேன். அப்படித்தான் பேசுவேன். ஐ டெல்லிங் மீனிங் மாமு. இப்ப நான் ராஜா, ராஜா காலிங் ராஜு, சோ மாமனார காலிங் மாமு. அவ்வளவுதான். பாஜக அரசிடம் மாநில முதல்வர் நிதி கேட்டா நாங்க என்ன ஏடிஎம் மிஷினா வச்சிருக்கோம், நீங்க கேட்டதும் உடனே தூக்கி கொடுக்க இப்படின்னு நக்கலா பேச ஒரு நிதியமைச்சர். பட்டேல் சிலையை வைக்கிறதுக்கு எந்த ஏடிஎம் மிஷின்ல இருந்து காசு எடுத்து கொடுத்தீங்க? என்ன முழிக்கிறீங்க? பேப்பர் பாக்கலையா? இப்படி நக்கலா பதில் சொன்ன ஒன்றிய நிதியமைச்சருக்கு தான் சரியான பதில உதயநிதி அவர் பாணியில சொல்லியிருக்காரு. இனிமேலும் செய்ய வேண்டியிருக்கும் மாமு, நாட்டு நிலைமை அப்படி. இதுல என்ன தப்பு இருக்கு? அவர் அரசியல் இன்னும் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாரு இல்லீங்களா? அந்த குடும்பமும் ஆசைப்படுது இல்லீங்களா? கொல்லப்புறமா வந்து அமைச்சராய் உட்கார்ந்துருக்க உங்களுக்கே இவ்வளவு ஆணவம் இருக்குன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தவருக்கு எவ்வளவு இருக்கும்? உனக்கே அவ்வளவு அதுப்புன்னா உங்களுக்கு எவ்வளவு அதுப்பு இருக்கும் இல்ல? எவ்வளவு அதுப்பு இருக்கும்ன்ற நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்குறா? அதெல்லாம் யோசிக்க மாமி. சோ ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தங்களின் வெள்ள நிவாரண ஆணவ பேச்சால் தமிழக பாஜகவுக்கு கூட்டத்தை பூரா திருப்பி விட்டானே. பேசுற பாஷை மொழி அவங்க தாத்தா பேர்பட்ட தமிழ் அறிஞர். பாருங்க, கலைஞரை பற்றி இவருடைய வாயை என்னைக்காவது புரிந்து பேசியிருக்காங்களா? பேர்பட்ட தமிழ். எக்ஸ்கியூஸ் மீ, ஹூஸ் இன் a hurry yaar? Please. Just I'm speaking, no cross speaking. Sit down please. டேய், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு. Hold on. Let me finish. He is also your colleague. I'm answering him. ஏயா இன்னைக்கு நீ இப்படி உயிரை வாங்குற? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா. ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டானா? கடுப்பேத்துறார் மயிலாட். அதனால நாக்குல கொஞ்சம் அந்த பதவிக்கு ஏத்த அளவுக்கு வார்த்தைகள் அளந்து வரணும். டேய் மூடுமுட்டி பிரதர், என்ன நீங்க புத்திமதி புண்ணாக்கு சொல்லுவீங்க, அதை நான் கேட்கணும். அதானே ஏற்க தாங்கிறது ஏற்கதான். மரியாதை என்பது கிவ் அண்ட் டேக். உண்மையே கிடையாது. உண்மையே கிடையாது. கிவ் அண்ட் டேக் பாலிசி. ரெஸ்பெக்ட்ங்கிறது டூ வே டிராஃபிக் ஆண்டோ. சரி விடா. ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களே, மரியாதைக்குரிய மரியாதை என்பது வெறுமனே வாங்குவது மட்டுமல்ல, திரும்பி கொடுப்பதும் தான். மரியாதை தெரியாத பசங்கப்பா. பிளட் உங்களை மாதிரி இல்ல தெரியுமா அவனுங்க? டேய் நாங்க அதை விட தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு கிளாஸ் இருக்க இடத்துல நீங்க மரியாதைக்குரிய அந்த மரியாதை என்னன்னு தெரியாம இருக்கீங்க. இது நான் பொதுப்படையா சொல்றேன். அவர் மேல காழ்ப்பு உணர்வோ ஏதோ வச்சுட்டு சொல்றேன். ஏன்னா அந்த அளவுக்கு நாங்க பல விஷயங்களை தெளிவுபடுத்துவோம். கேட்டி போய்க்க. டேய் நீ யாரு, என்ன குலம் கோத்திரம் எல்லாம் தெரியும்டா. இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் பார்த்தோம், இப்போ இன்னொரு உதாரணம் பார்க்கிறோம். எங்களுக்கு வெக்க வெள்ளரிக்கா சூடு சுரக்கான்னு நிறைய விளைஞ்சு போய்
பொறுப்புள்ள பதவியில இருக்கிறவங்க அந்த பொறுப்பை உணர்ந்து பேசணும். ஏண்டா மரியாதைங்கிறதே இல்லையா? கொஞ்சம் பொறுமையா, வாயும் வார்த்தையும் பொறுமையும் நல்ல குணங்கள். மயிலே இறகு போடல போட மாட்டீங்கடா. உங்களெல்லாம் புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கி புடுங்கறதானே நீங்க திருந்துவீங்க.